மூணாவது கேள்வி கேட்ட சந்தியாவந்தனம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அந்த மந்திரங்கள்லாம் சரியா புரியல, 72 வயசாருது எனக்கு, ஒரு வாரம் யாரையா அமைச்சு சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்க சொல்லுங்களேங்கிற. பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்ததே ஸ்லாக்கியம். இதோ நல்ல காலம் வந்ததுனாலதான் இதே மாதிரி எண்ணம் வந்திருக்கு அவருக்கு. அதனால தொடர்ந்து சந்தியோபாசனத்தை விடப்படாது. பிராமணனுக்கு பிராமணன்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு புடிமானம் சந்தியோபாசனம் தான். ஏன்னா இவனுடைய ஷட்கர்ம நிரதன்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் பூரா போயிடுத்து. வேதாத்தியனத்தை பத்தி இவன் நினைச்சு கூட பார்க்கல. இவன் செய்ய வேண்டிய தொழிலையும் பண்ணல, செய்யக்கூடாதுலாம் பண்ணிட்டு இருக்கான், பேசக்கூடாதுலாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குன்னா சந்தியோபாசனம், காயத்ரி ஜபம். இதையும் விட்டுட்டான்னு சொன்னா இவனை உத்தாரணமே பண்ண முடியாது. அதனால சந்தியோபாசனம் அவசியம் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு பிராமணனும் தேசக்ஷேமத்துக்காகவும் தன்னுடைய ஆத்ம சம்ஸ்காரத்துக்காகவும் பண்ணியே ஆகணும். வேதங்கள் கூட அத்தியனம் பண்ணத்தான் பண்ணணும். அதனால சந்தியோபாசனத்திலேருந்து ஆரம்பிச்சு சொல்லி கொடுக்கிறோம் நாங்க. சீதாராம குருகுலத்திலே முரளிதர சுவாமியர் சொல்லி எல்லாருக்கும் சந்தியாவந்தன வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுங்கோங்கிறதுனாலதான் இந்த வேதஸ்ரீன்னு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கு. சந்தியாவந்தன மந்திரங்கள், பிரம்மயஜ்ய மந்திரங்கள், சாப்பிடும் போது பந்தியில உட்கார்ந்து சுத்தியை ஏற்படுத்தக்கூடிய திருசுபர்ண